கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பிலிப்பியர் 4 அதிகாரம் முதல் 10 வசனங்கள். பிலிப்பியர் 4 1 முதல் 10 வசனங்கள். தியான வசனம் 3 வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பார்க்கின்ற பொழுது 1வது வசனத்தை பாருங்கள். எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு தேவ ஊழியன் தன்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளை அழைக்கின்ற விதத்தை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்கள், எனக்கு வாஞ்சையான சகோதரர்கள், நான் விரும்புகிற சகோதரர்கள், அது மாத்திரமல்ல, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்கள், எல்லாவற்றுக்கும் மகுடமாக எனக்கு கிரீடமானவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஏதோ ஒரு சபையில் அங்கமாக இருக்கிறோம். ஒருவேளை அது எந்த திருச்சபையாகவும் இருக்கலாம். அது ஒருவேளை பெரிய திருச்சபையாக இருக்கலாம், சிறிய திருச்சபையாக இருக்கலாம். ஒருவேளை அது பெரிய ஸ்தாபனங்களை உள்ளடக்கியதாக இருக்கலாம். எந்த திருச்சபையாக இருந்தாலும் நீங்களும் நானும் ஒரு சபையின் அங்கத்தினர்கள். நம்மை குறித்து நம்முடைய ஊழியர் இந்த விதமான அடைமொழி கொடுத்து நம்மை அழைக்க முடியுமா? நாம் பிரியமானவர்களாய் நடந்து வருகிறோமா? பிறர் நம்மை வாஞ்சிக்கும்படியாக நம்மிலே நற்கிரியைகள் காணப்படுகிறதா? சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இங்கே சந்தோஷம் என்று சொல்வது கர்த்தருடைய கிருபையிலே நடக்கிற அந்த அனுபவம், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம். நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், நிலைத்திருக்கிறேன். காரணம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. அவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக நான் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சந்தோஷம் கொடுக்கிற ஒரு சபை மகனாக மகளாக நான் இருக்கிறேனா? கிரீடமாயிருக்கிறேன். கிரீடம், மகிமை, கனம், உன்னத வளர்ச்சி, தேவனுக்கு உகந்த பரிசுத்தம் என் வாழ்விலே இருக்கிறதா? பவுலடிகளார் பிலிப்பு சபையில் ஒருவேளை சில பிரிவுகள் அவருடைய மனதை வாட்டினாலும், ஒற்றுமையின்மை அவருடைய மனதை மிகவும் துக்கப்படுத்தினாலும், இங்கே அவர்கள் தேவனுக்கு உகந்த ஒரு வழியை விட்டு தடம்புரளுவதைப் போல காணப்பட்டாலும் அவர்களை உதாசீனப்படுத்தி விடவில்லை, உதறி தள்ளிவிடவில்லை. அவர்களை தவறான வார்த்தைகளினாலே அவர்களை அழைக்கவில்லை. மாறாக, எனக்கு பிரியமானவர்கள், எனக்கு வாஞ்சையானவர்கள், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்கள், கிரீடத்தைப் போல தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார். ஆம், அழைத்துவிட்டு அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், அடுத்த வசனத்தை பார்ப்போம் என்றால் 2வது வசனத்திலே இங்கே 2 பெண்களை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். இந்த 2 பெண்மணிகள் பிலிப்பு சபையை சார்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய சண்டை பவுலை மிகவும் துக்கப்படுத்தியது. தங்களுடைய சண்டையை முடித்து கொள்ளும்படி பவுலடிகளார் அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். ஒரு விசுவாசிகளின் கூட்டத்திற்கு பிரிவினைகளும் பேதங்களும் என்ன செய்யும் என்பதை பவுல் அறிந்திருந்தார். எனவேதான் 2வது அதிகாரத்திலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது 1-2 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய்
ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு மனம், ஒற்றுமை, ஒரே சிந்தைவைகள் இல்லை என்றால் விசுவாசிகளின் கூட்டங்களிலே பிரிவினைகள் தான் காணப்படும், பேதங்களும் காணப்படும். இதை நன்கு உணர்ந்திருந்த பவுலடிகளார் அவர் என்ன சொல்கிறார்? 3வது வசனத்தில் சொல்லுகிறார், உத்தம கூட்டாளி என்று சொல்லுகிறார். உத்தம கூட்டாளி, அங்கே பாருங்கள், அன்றி என் உத்தம கூட்டாளியே. இது யார் என்று நமக்கு தெரியாது. இந்த 2 பெண்களுக்கு மத்தியில் சமாதானத்தை கொண்டு வர இந்த உத்தம கூட்டாளியால் முடியும் என்று பவுலப்போஸ்தலன் கருதி அவரை குறிப்பிடுகிறார். இதில் நீங்கள் உதவியாயிரே என்று சொல்லுகிறார். அருமையான திருச்சபையே, இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய மகா உன்னதமான ஒரு சத்தியம் உண்டு. திருச்சபைக்குள்ளாக பிளவுகள் இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் உத்தம கூட்டாளிகளாக அந்த பிளவுகளை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பும் ஒரு கருவியாக உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். நீங்கள் சமாதானத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ நானும் ஒரு கூட்டத்தை சார்ந்தவன் அல்ல, நான் இந்த அணி அந்த அணியை சார்ந்தவன் என்று சொல்லுவதல்ல. பிளவுபட்டிருக்கிற மக்களை ஒன்றிணைப்பது, அதுதான் சமாதான பிரபுவின் வேலை. சமாதான பிரபுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இதை உணர வேண்டும். இந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். திருச்சபைக்குள்ளாக ஒற்றுமையை கொண்டு வருவோமா? திருச்சபைக்குள்ளாக ஐக்கியத்தை கொண்டு வருவோமா? திருச்சபைக்குள்ளாக அந்யோன்யத்தை கொண்டு வருவோமா? திருச்சபைக்குள்ளாக சகோதர சிநேகத்தை கொண்டு வருவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருதரத்தாரை ஒன்றாக்கும்படியாக பகையை சிலுவையினாலே கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். தேவனுக்கு நமக்கும் இருந்த பகை சிலுவையினாலே சரி செய்யப்பட்டது. அந்த சிலுவையினாலே மன்னிக்கப்பட்டிருக்கிற நீ, சிலுவையினாலே தேவனோடு சேரும் பாக்கியத்தை, அந்த ஒற்றுமையை பெற்றிருக்கிற நீயும் நானும் இந்த நாளிலே மக்களை ஒன்றிணைக்கிறவர்களாக இருக்கிறோமா? மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட காரியங்களினாலே திருச்சபைக்குள்ளாக புகைச்சலை கொண்டு வந்து, திருச்சபைக்குள்ளாக வேதனையை கொண்டு வந்து, பிரிவினைகளை கொண்டு வந்து, அடிதடிகள், கோர்ட்டுகள், இவ்விதமாக காரியங்கள் நடப்பிக்கின்ற இந்த நாட்களில் தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் சரி செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெயர் உத்தம கூட்டாளி. உத்தமம் என்று சொல்கிற பொழுது நான் அடிக்கொரு முறை சொல்வது அதுதான், கலப்பில்லாத ஒரு வாழ்க்கை, கலப்பில்லாத ஒரு வாழ்க்கை, ஆதாயம் தேடாத வாழ்க்கை, நடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, கபடற்ற ஒரு வாழ்க்கை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த உத்தம கூட்டாளிகளாக திருச்சபைக்குள்ளாக காணப்படுகின்ற பிளவுகளையும் பிணக்குகளையும் ஒற்றுமையின்மையும் தீர்த்து வைக்க ஜெபத்தோடு நாம் முன்வருவோமா? இங்கே 3வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன்வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இன்று அவர்களுக்குள்ளாக ஒருவேளை பகை அல்லது ஏதோ ஒரு ஒற்றுமையின்மை அங்கே காணப்படுகிறது. ஆனால் ஏயோதியாலும் சிந்திகையாலும் நற்செய்தி பணியில் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அந்த இருவரும் ஊழியத்திலே தங்களை அருமையாய் இணைத்து கொண்டவர்கள். அவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அவ்வாறு இருந்த போதிலும் அவர்களின் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருந்தன என்பதாக சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை தவிர ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டதாக இவர்களை பற்றி மட்டுமே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உண்மையாக நற்செய்தி பணி செய்கிறவர்களின் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் உள்ளது என்ற நிச்சயத்தை இதிலிருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம். மேலும் வேறுபாடுகளை களைந்து விட்டு கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒற்றுமையாக இருக்கும்படி நமக்கு ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தேவன் வந்து அவர் செய்த மேசியாவினுடைய பணி வித்தியாசமாய் போய்விடக்கூடாது. தேவன் வந்ததனுடைய நோக்கம் தவறிவிடக்கூடாது. என்னை ஆட்கொண்ட தேவன் எதற்காக? நான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக பரலோக ராட்சியத்திற்கு நான் பிரவேசிக்க தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த ஜீவ புத்தகத்தை பற்றி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக யாத்திராகமம் 32, 33 வசனங்கள், சங்கீதம் 69, 28,
இன்னும் நாம் பார்ப்போம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 13:8 நிறைய வசனங்களை நாம் வாசித்து கொண்டே போகலாம். இதில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே புதிய எருசலேமுக்குள் செல்ல முடியும். பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட அந்த அனுபவத்தோடு நாம் இருக்கிறோமா? ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் உள்ளே செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இதில் எழுதப்பட்ட பெயர்கள் நீக்கப்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. யாத்ராகமம் 32:33 அதை சொல்லுகிறது. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் நரகத்தில் தள்ளப்படுவான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரும் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த தேவனுடைய செயல்கள் உங்களிலே என்னிலே செயல்படுகிறதாக இருந்தால் நீங்களும் நானும் உத்தம கூட்டாளிகளாக, திருச்சபைக்குள்ளாக ஐக்கியத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக, அந்யோன்யத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக, ஆத்துமாக்கள் சீரழிந்து கெட்டுவிடாது நரகத்துக்கு தள்ளப்பட்டு விடாதபடி இருக்கத்தக்கதாக நீங்களும் நானும் செபிப்போம், உழைப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஊழியர்களாலே மற்றவர்களாலே நாங்கள் பிரியமானவர்கள், நாங்கள் கிரீடமாய் இருக்கிறவர்கள் என்பதை அவர்களாலே நாங்கள் அறியப்படுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலேயும் நாங்கள் உத்தம கூட்டாளிகளாக மாத்திரம் இருந்து ஆண்டவரை பிணக்குகளை தீர்க்கிறவர்களாக, ஒற்றுமையின்மையை நீக்கி ஒற்றுமையை கொண்டு வரக்கூடியவர்களாக, சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.